டே லாங் ரொமான்ஸ் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. சரி, இன்னும் என்ன இருக்குதுன்னு நெட்டில் தேடி பார்த்ததில் சானியாலேயே டாப் ஆஃப் த ஹில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தா மொத்த சானியா விச் மீன் த ட்ரீம் லேண்ட் ஆஃப் சைனாவை பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, அதையும் பார்த்துருவோம். ஈவினிங் தான் பெஸ்ட் சாய்ஸாக ஒரு கேபிள் காரை பிடிச்சி வந்து இறங்கி இதில் போய்கிட்டு இருக்கேன். அதே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, சைனீஸ் கேலண்டரில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனிமல் இயராக இருக்கும். இந்த வருஷம் வந்து என்னது குதிரையோட இயர். ஸோ அதுதான் அதனோட இதாக. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இது ஒரு ஃபேண்டசி பார்க்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த டாப் ஆஃப் த ஹில்லில் அந்த ஃபேண்டசி பார்க்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு கப்பலாக வந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம நேரம் தனியாக போய் பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தா நிஜமாலுமே ஒரு 5-6 மணிக்கு நல்லா பிரைட் லைட்டில் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்க்க முடியுது. ஓ, இதுதான் அந்த கிளாஸ் ஹவுஸ். இதுக்குடா டாப் ஆஃப் த ஹில்லில் இவ்வளோ கிளாஸ் ஹவுஸ், இவ்வளோ பெரிய கிளாஸில் ஹவுஸ் கட்டி வச்சுருக்கீங்க, கண்ணாடியில் எவனா வீடு கட்டுவானா அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இதை பார்த்தா ஏதோ சர்ச் மாதிரி இருக்குது. சர்ச்சில் கல்யாணம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் உள்ளே வந்த உடனே எனக்கு தோணுச்சு. இல்லைனா இது ஒரு ஒரு பெரிய மீட்டிங் நடத்துகிற ஒரு நல்ல லொக்கேஷனாக கூட மக்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த சேர்ஸ்லாம் சர்ச்சில் இருக்கிற சேர்ஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமே அந்த நைட் வியூ இந்த கிளாஸ் ஹவுஸ் எப்படி இருக்குன்றது தான். ஸோ அதுக்காக தான் ஒரு மணி நேரம் இருட்டின வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ளே வரேன். பகலில் பார்த்ததுக்கும் நைட்டில் பார்த்ததுக்கும் அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நிறைய பொம்பளை பிள்ளைங்களாம் அந்த நைட் வியூக்காகவே வெயிட் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. நான் எங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த ஃபேண்டசி ஃபாரஸ்ட்டுன்றாங்களே அதுக்குள்ளே வாக் பண்ணி பார்ப்போன்னு அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கேன். காட்டுக்குள்ளே ஃபுல்லாக லைட்ஸு, எல்இடி, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எல்இடி லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பயமாக தான் இருக்குது. யாருமே இல்லை, கூட்டம் இல்லை. நைட்டில் நான் மட்டும் தனியாக நடந்துகிட்ருக்கேன். சைனா ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரின்றதுனால பெருசாக எதுவும் தோணலை. இந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக எங்கே வேணாலும் போகலாம் வரலான்ற ஒரு நல்ல வைப் இருக்குது. இன்னொன்று நைட் வியூ. இந்த மொத்த சிட்டியும் நைட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃபீனிக்ஸ் பிரிட்ஜ். நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க இந்த சானியா த ட்ரீம் லேண்ட் ஆஃப் சைனாவை நைட் வியூவில் எப்படி இருக்கும் அதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. பெரும்பாலும் பீப்புளெலாம் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம மொத்த ஐலாண்டு. சானியான்றது ஒரு குட்டி ஐலாண்டு. ஹைனான் ப்ராவின்ஸில் சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐலாண்ட்ஸ். ஐ மீன் விச் இஸ் ரியலி ரிச். மொத்த பணமும் இங்கே தான் கொட்டி கிடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தால் நிறைய பொம்பளை பிள்ளைங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நான் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு சரி, காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி ஹாப்பி, போய் நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக இருப்போமே அப்படின்ட்டு ஒரு விதமான நைட் கிளப் இல்லை பப்புன்னு வச்சுக்கலாமே. அந்த லைவ் மியூசிக் என்ஜாய் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போய் பயன்படுத்தி தூங்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற மொத்த பிளான். ஒன் டே த ட்ரீம் லேண்ட் ஆஃப் சைனா ட்ராவலிங் பிளான். ஹாப்பினா ஸோ இவ்வளோ தான் நான்